ஆமாம், நீங்கள் பார்த்து வந்தது உண்மை தான். அது கிளிக் பைட் கிடையாது. இந்த வீடியோவில் வை 12th இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் லைஃப். நம்ம படிப்பு பற்றி பேச போகிறது கிடையாது. லைஃபோட மெமரிஸ் பற்றி பேச போகிறோம். பியூட்டிஃபுல் பேஜஸ் ஆஃப் லைஃப். வெல்கம் டு நியூ வீடியோ. ஐ ஆம் ஸ்ரீ. திஸ் இஸ் லேர்னிங் லைஃப் வித் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ மை டியர் 204 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட் வீடியோக்கு அது ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அப்படியே லைஃபுங்கிற புக்கோட பேஜஸை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புவோமா? என் கூட சேர்ந்து இமேஜின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்கேஜி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அப்பா அம்மா விட்டோன்னே, எங்கடா புது இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க, யாருடா இவங்கெல்லாம், கூட இத்தனை நம்மளை மாதிரி குட்டி பசங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்களே அப்படின்ட்டு இருந்திருக்கும். நம்மளும் சேர்ந்து அழுதுருப்போம். எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்காங்க, என்னடா இது புரியாத லாங்குவேஜ் ஏபிசிடின்னு படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு இருந்திருக்கும். போக போக இந்த ஏபிசிடி மேக்ஸ்குள்ளே பூந்துருக்கும், அது வேறு விஷயம். அப்படியே டே பை டே டெய்லியும் ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெய்லியும் முடிச்சிருக்கணும். முடிக்கலன்னா அடுத்த நாள் பனிஷ்மெண்ட்டு. என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஹோம் ஒர்க் கொடுத்த அன்றைக்கி அடுத்த நாள் போய் ஸ்கூல்லேயே கிளாஸில் லாஸ்ட் டெஸ்கில் மிஸ்ஸு செக் பண்ணிட்டு வர அப்படியே ஹோம் ஒர்க் எழுதுறாளுங்க. கண்டிப்பாக இருப்போம்ல, ஒரு டைம் அது பண்ணியிருப்பீங்க. அப்படியே 11, 12 வரைக்கும் அப்படியே வந்திருக்கும். அந்த ப்ளே கிரவுண்ட், அந்த ப்ரேயர், நம்மளை ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஏற்றி பார்த்த அந்த ஸ்கூல், அதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா? ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த 11, 12 படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு சீக்கிரம் டே போகிற மாதிரி இல்லை? உண்மையாகவே இது ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. பப்ளிக் எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. சீக்கிரம் போகிற டேஸ் கணக்கே கிடையாது. இப்படிங்கிறக்குள்ள டேஸ் காணாமல் போயிடும். லைஃப்பில் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது நான் எதை சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். இல்லைனா நான் சொல்கிறேன். உங்கள் பேட்ச்சில் எல்லாத்துக்கூடையும் பேசுனீங்களா? எல்லாத்துக்கூடையும் பேசுங்க. சைலண்ட்டாக ஒரு பையன் உட்காண்ட்ருப்பான் மூலையில், அவனை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கூடையும் போய் பேசுங்க. மெயினாக அது மட்டும் இல்லை, உங்கள் ஜூனியர்ஸ் கூட பேசுங்க. திரும்ப நம்ம ஆனுவல் டே வந்தபோது அவங்க தான் நம்மளை சந்தோஷமாக வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லை, குட்டி குறும்புங்கள் பண்ணுங்கள். மிஸ்ஸுங்க நம்ம ஞாபகங்களை கொஞ்சமாவது வச்சுக்க வேணாமா? அதுக்காக குட்டி குறும்புங்களை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதுதான் நம்ம மெமரிஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூலில் முக்கியமான ஒரு விஷயம், 11, 12 படிச்சுட்ருக்கீங்க இல்லையா? ஆல் தி பெஸ்ட்டு கிடையாது, அது அப்புறம் சொல்கிறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேசுங்கப்பா. ஏன்னா திரும்ப எப்போ மீட் பண்ண போகிறேன்னு தெரியாது. லாங் டைம் மீட் பண்ணுவோமான்னு கூட தெரியாது. காலேஜ்லாம் எல்லாம் ஒவ்வொரு மூளைக்கு போயிடுவோம். ஸோ எல்லோரும் பேசுங்க. எல்லாத்தோடையும் ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. குட்டி சண்டைங்களாக இருந்திருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. லைஃப் அட் மோஸ்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதுக்காக இந்த வீடியோ ஒரு ரிமைண்டராக இருக்கட்டுமேன்னு நிஜமாக சொல்கிறேன். இந்த 11, 12 இருந்துட்டு எப்படா ஸ்கூல் முடியும்னு ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கே போயிடலான்னு ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி ஒரு எல்கேஜி குழந்த ஸ்கூலுக்கு வந்தோடனே நான் திரும்ப வீட்டுக்கே போயிடுறேன்னு அழுகுதோ, அந்த மாதிரி காலேஜ் வந்தோடனே எம்மா நான் வீட்டுக்கே வந்துடுறேன்ட்டு அழுகுவீங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன். நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதை சொல்கிறது புரியும். மேபி இப்போ நான் சொன்ன மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆனுவல் டே நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் போவீங்க இல்லையா, அப்போ புரியும். இந்த ஆனுவல் டேயில் தான் நம்ம ஸ்கூல் இவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல்ல, இவ்வளோ இதாக இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரிமைண்டர் தான் இது. ரிமெம்பர் இட். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் இதை சொல்லத்தான் வந்தேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ கைஸ். உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு சொல்ல வந்தேன். அண்ட் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்காம இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ கைஸ். தட்ஸ் இட். பை.